வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதெல்லாம் பேஷன் ஃப்ரூட்ஸ் நம்ம மெயின் ஃபீல்ட்லேருந்து இன்றைக்கி அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மழை பெய்யறதுனால என்னால் அங்கே போக முடியல. மல்லா தான் போய் ஆள் வச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தான். நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது. எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். அங்கே நல்லா உரம் போட்டு வளர்த்ததுனால நல்லா பெரிய பழமாக வந்திருக்குது. இது ஜூஸ் போடுறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் வாங்குவாங்க. ஒருத்தருக்கா வைங்க, நீங்கள் வைங்க ஷாக்கிக்கு. இங்கே பாருங்கள், இது பூசணிக்காய், அதாவது என்னது பரங்கிக்காய் நெத்திலி போட்டு இன்றைக்கி வந்து ஷேனுக்கும் சாக்கிக்கும் இதுதான் சாப்பாடு, லஞ்ச். இங்கே பாரு சாக்கி எப்படி ஸ்பீடாக சாப்பிடுவார். செம்ம ஸ்பீடாக சாப்பிடுவோம் சாக்கி. இப்போ 1 வயசு ஆனதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரோ. மாங்காய் போடக்கூடாது. மாங்காய் வந்து அதுவே மரத்தடியிலேருந்து எல்லாம் போட்டு வீசிட்டேன். வேலை சொல்லியிருக்காரு, அதை கைக்கிறதெல்லாம் போட்டு வீசிட்டேன். ஷேன் சாப்பிட்றத பாருங்க. அப்புறம் ராக்ஸிக்கு வந்து அங்கே வச்சிருவாங்க கராஜில். இப்படி தான் இன்னைக்கு வந்து கோழி கால் கிடையாது, நெத்திலி தான் இன்னைக்கு. இங்கே பாருங்க ராக்ஸி, இது ராக்ஸி ராக்ஸி லஞ்ச் டைம் ஓடுறாரு. அதனால இது என்னன்னு தெரியுதா? இவ்வளோ பெரிய பழம். இதுதான் பேஷன். நிறைய பேருக்கு பேஷன் ஃப்ரூட்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் பேஷன் ஃப்ரூட். கொடி எது, பழம் எப்படி இருக்கும்னு வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த கொய்யா மரம் இது. ஒரு காய் இருக்குது இதில். இந்த காய் வந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ இதை விட பெருசாக வரும் கொய்யா இந்த மரத்துக்கு. இது பேர் என்ன ஜெமி? கிலோ பேர. அந்த மாதிரி சைஸ் வரும். இவ்வளோ பெரிய கொய்யா ஒன்று வந்து 2-3 பேர் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சரி வாங்க. நம்மளோட பேஷன் கொடி இதுதான் பாருங்கள். இதுலேயே எவ்வளோ பெரிய காயெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இங்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது. இங்கே நிறைய இருக்குதா பின்பக்கம். இதுதான் பேஷன் கொடி. பேஷன் பேஷன் கொடி, அதோட பழம் தான் இது. இது ஏன் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னா, நம்ம அங்கே போட்டோம் மெயின் ஃபீல்டில் நிறைய பேஷன் கொடி போட்டிருக்கிறோம். அதுலேருந்து எடுத்த காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. வெட்டி காட்டுறேன் நான். ஜூஸும் போடலாம், சூப்பராக இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, ஜூஸ் போடுறதுக்கு, ஐஸ்கிரீம் கூட செய்வாங்க. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு புளிப்பு இனிப்பு கலந்து அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பழம் சூப்பராக இருக்கும். ஜாம் செய்வாங்க தானே? ஜாமும் செய்யலாம். இதில் நல்லா போட்டு இந்த சீட்லாம் எடுத்துகிட்டு தனியாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் சுகரை போட்டு இதில் தோல்லையும் போட்டு தாம்மா அந்த ஜாம் செய்கிறாங்க. இந்த தோல் கொஞ்சம் திக்காக இருக்கும், கசக்கும், அதுலேயும் செய்கிறாங்க. கற்பூரவள்ளி பாருங்கள் எப்படி வளருது நம்மக்கிட்ட. சளி இருமலுக்கெலாம் இதை நல்லா கொதிக்க வச்சு இல்லை அரைச்சி மிளகு சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி குடிக்கலாம். நல்லா தொண்டைக்கலாம் நல்லது. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. தமிழில் என்ன ஜெமி? நீல அல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஃப்ளவர் இது தானா, இந்த லில்லி தான். நம்ம பிங்க்கு ஒன்று சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சோம், அது இன்னைக்கு பூக்கல. அதோட இலை தான் இதெல்லாம். இதுக்குள்ளே வந்து மீன் போட்டிருக்குறோம் பாருங்கள். குட்டி குட்டி மீன் இருக்குது. எதுக்காகனா கொசு முட்டை போடாது. இங்கெல்லாம் வந்து அந்த செக் பண்ண வந்துடுவாங்க, டெங்கு. அதுக்கு நிறைய ஃபைன் போடுவாங்க. 25,000 ஃபைனா. இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்து ஃபைனை போட்டு விட்ருவாங்க. அதனால் நாங்கள் மீனை போட்டு வச்சுருக்குறோம். மீன் போட்டு வச்சா கொசு முட்டை போடாது, போட்டாலும் சாப்பிட்றோம். கொடம்புளி நிறையா வந்துருச்சு. இதான் ஸ்ரீலங்காவில் கொரக்கா புளின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் கொடம்புளி. இங்கே பாருங்கள் பச்சை பச்சையா. இனிமே தான் இதெல்லாம் பெருசாகி பழுக்கும். நல்லா வந்துருக்குது காய்.
நம்ம உடம்புலிக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் பட்டர் ஃப்ரூட்டை எல்லாமே இப்போ தான் பிஞ்சியில் இருக்கிறாங்க. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். இது நல்லா பெருசாகிட்டு பழுக்கிறதுக்கு. வாசல்லையே வீட்டு வாசல்லையே இவ்வளோ பழங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பழத்துக்கு மேலேயே எண்ணெய் பசை மாதிரி இருக்கும், மினுக்குது. அது வெட்டி காட்டுறேன். பேஷன் ஃப்ரூட் இது எப்படி இருக்குன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் இதோட தோல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி குத்திட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கட் பண்ண. எப்படி இறங்குது பார்த்தீங்களா? ஆமாம், பிஞ்சி. இது பிஞ்சி பிஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள், கலரே வராமல். இப்போ நான் பழுத்தது வெட்டி காட்டுறேன். வெட்டும் போதே பாரு, ஒரு ரப்பர் பாலை வெட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பழம். பழுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது பிஞ்சினா வெள்ளையாக இருக்குதா, பழுத்தது மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ இதை நம்ம ஜூஸ் போடலாம், சாப்பிடலாம். இன்னும் பழுக்கல. அரைப்பழம். இப்போ இந்த பழத்துலேயே நம்ம வந்து லைட்டாக உப்பு போடணும். உப்பு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும், இல்லைனா தொண்டை கட்டிடும். இப்போ இதில் கொஞ்சம் சுகர். இதை இப்படியே கூட சாப்பிடலாம். அப்படியே அந்த பழத்தை என்ஜாய் பண்ணோன்னு நினச்சா இந்த நல்லா உப்பும் இதையும் போட்டு நல்லா சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணால் இந்த பழத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா புளிப்பு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது புளி. பாருங்க, இப்படி தான் இருக்கும். சீட் வந்து அந்த இப்படி இருக்கும். இந்த சீட் வந்து அவ்வளோ நல்லது. ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கெல்லாம் கூட அந்த டியூப்பில் இருக்கிற பிளாக்கை கிளியர் பண்ணுமா. சீடோட ஜூஸ் குடிக்கணுமா. இந்த மாம்பழத்தை பாருங்களேன், மழையில் அப்படியே அழுகி போய் கலர் மாதிரி தொங்குது. தட்ட போகிறேன் இப்போது, கீழே விழுதான்னு பார்ப்போம். ஜெமியும் மேலே விழுந்துடும், ஜாக்கிரதை. அங்கே பார்த்தீங்களா, ஐயோப்பா, இப்படி தான் இங்கெல்லாம் மழை அதிகம்னால மாம்பழம் ரொம்ப மோசம். ஐயோ, எப்படி இருக்குது மரத்துலேயே இப்படி ஒரு அழுகி போய் நான் பார்த்ததில்லப்பா. சீ, இது ரொம்ப மோசமாக இருக்குது. வாங்க, ரம்புட்டான் பூ பூத்துருக்குது மரத்தில். இப்போ வந்து முதல் ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, இப்போ 2வது வந்துருக்குது. பார்த்துருவோம். அட்டையும் இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு. அதுக்கு பக்கத்தில் போகணும். குட்டி குட்டியாக வந்துருக்குது மொட்டு. காய் வந்து சின்னதாக முள்ளு முள்ளாக. எல்லாருக்கும் ரம்புட்டான் தெரியும்ல, எங்கே பாருங்கள் பிஞ்சு. இது வந்து அப்படியே பச்சை கலர்லேருந்து மஞ்சள் அப்படியே ரெட்டுக்கு மாறும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆனால் அதுக்கு முன்னாடி அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இதெல்லாம் பாருங்கள், பரங்கிக்காய் கொடி. ஆனால் பூ பூக்குது, காயை காணும். பெரிய பெரிய பூ வந்துச்சு, பூக்கு அடியிலே தானே காய் வரும், ஆனால் காயை காணும். இப்போ இங்கே வந்து ஜூன்லேயே ஆடி மாதம் காற்று அடிக்குது. இங்கே பாருங்கள், வாழை மரம்லாம் சாஞ்சிச்சு, இலைலாம் கந்தலாக போச்சு. பாருங்கள், இனிமேல் சாப்பிட வாழைலாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். காற்று அடிச்சு, மழை காற்றுல பயங்கரமாக அடிக்குது. இங்கே பாருங்கள், வாழை மரம் போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மரம் சாஞ்சிச்சு, வாழை மரம். வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி காற்றடிச்சு வாழை மரம்லாம் கந்தலாக போச்சு.
இது அம்ப்ரெல்லா மரம், அது மாங்காய் மாதிரியே இருக்கும். இது வந்து நல்லா புளி ஊற்றி மாங்காய் கறி மாதிரியே செய்வாங்க. புளி கொஞ்சமாக வெல்லம் போட்டால் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போது அந்த வாழைத்தாரை பாருங்களேன், வாழைக்காய் எவ்வளோ காய் இருக்குது. 3 வாழைத்தார் இருக்குது. எல்லாம் வாழைக்காய், சாம்ப வாழை. பூ இருக்குது அதில். அந்த பக்கம் போக முடியாது, அட்டை இருக்கும். இல்லைனா போயிட்டு அந்த வாழைப்பூவாவது எடுத்துகிட்டு வரலாம். இது நம்ம வீட்டோட பின்பக்கம். அப்படியே வீட்டு தோட்டம் நம்மது. இதுதான் தோட்டத்தில் ஒன்றும் இல்லை, கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் மட்டும் கவ்வாத்து வெட்டி விட்டுருக்குறாங்க. திரும்ப அடுத்த செட்டு வரும். அங்கே இருக்குது காந்தாரி மிளகாய் முதல் பாத்தியில். மற்றது எதுவுமே இல்லை, எல்லாம் எம்டி. இனிமே தான் விதை வாங்கி போடணும். காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். இந்த காற்று அடித்தாலே பிரச்சனை தான். எல்லாம் பழங்களும் கொட்டிடும், கருத்து போயிடும். நம்ம தேக்கு மரம் வச்சுருக்குறோம் அங்கங்கே. இதெல்லாம் தேக்கு. இங்கே பாருங்கள், இது எடுத்துகிட்டு வந்த துரட்டி. நம்ம அன்றைக்கி வாங்கின துரட்டி இன்றைக்கி இதில் இருக்கும். முத்துனதுன்னா இதில் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இந்த காயில். இந்த கீழே விழுந்துச்சு ஒன்று. அங்கே ஒரு கொத்து இருக்குது, அதை எடுக்கிறேன். அது அப்படி இல்லைன்னா கீழே விழுந்துருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறினா தான் நல்லா. 2 தான் வந்துருக்குது. அதில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கீழே போட்டுடுறேன். நம்ம அப்புறம் எடுத்துப்போம். ஒரு 5-6 இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொத்து. இதுதான் அம்ப்ரெல்லா. இதெல்லாம் பிஞ்சு இன்னும் முத்தில் 2 பக்கமும் இருக்குது. கலர் மாறினா தான் நம்ம எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த பழம் ஒன்று விழுந்துருக்குது. இப்போ தான் விழுந்துருக்குது, நல்ல பழம். இதுதான் பச்சரிசி மாம்பழம். வெட்டி பார்க்கலாம் கழுவிட்டு. இந்த பால்லாம் ஊற்றி இருக்குது, அதை நல்லா கழுவிட்டு வெட்டி பார்க்கலாம். அதுவே விழுதுன்னா நல்ல பழம். ஆனால் கீழே விழுந்ததுக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி ஆகிருக்கும். அது மட்டும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா பாலெல்லாம் நல்லா கழுவிட்டு காம்பை வெட்டிடலாம். பச்சரிசி மாம்பழத்தோட உண்மையான இதை பாருங்கள். பா, நல்ல பழம். நல்லா இனிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூ பேர் வந்து பிரம்மக்கமலம். எவ்வளோ அழகான பூ பாருங்கள். இது வந்து நைட்டில் தான் பூக்கும். இந்த பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியாது இந்த பூவை பற்றி. நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இந்த நைட்டில் தான் பூக்கும். இது பூக்கிறதே நமக்கு தெரியாது. இது ஒரு அதிசயமான பூ. இது இந்த பூவை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க நல்லா. இங்கே பாருங்கள், இலைய பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. சில பேர் வீட்டில் இலை தான் இருக்குது, பூ இல்லை. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூக்குது. எங்கே போயிட்டு வராங்க தெரியுமா? தீனி. இங்கே பாருங்கள், அவங்க போட்ட முட்டை தான் இது. நல்ல நாட்டுக்கோழி முட்டை. இப்போ தான் அங்கே பார்த்துட்டு வந்தோம், அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்துச்சு, போட்டுச்சு. சூடாக இருக்குது.
அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.